டாக்கிங் அபவுட் ஸ்ட்ரகிள் சார், இன்னொன்று சைட் பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் பாரதி ராஜா சார், கேவி சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? வாட் டிட் யூ லேர்ன்? இட் வாஸ் வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ப்ரௌடாக சொல்லலாம், இண்டஸ்ட்ரியில் பாரதிராஜா பாலச்சந்திரன் சாரோட சேர்ந்து நடித்த ஒரே ஹீரோ தான் சொல்லலாம். அது சங்கர் சார் ப்ரொடக்ஷன் தான். அதுக்கு வந்து தாமிராஜ் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இவர் ஸோ அடமெண்ட். அது ஏன்னா இவங்க 2 பேர் டேட்டுக்கு ஈக்குவலாக பிருத்திவிராஜ் பண்ணுறதா இருந்தது அந்த ரோல். அப்புறம் நிறைய ஹீரோஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களோட டேட்டையே நம்ம பேலன்ஸ் பண்ணி போகணும். அவங்க ஏஜ் இதெல்லாம் இருந்ததுனால இன்னொரு ஹீரோவையும் நம்ம அவங்க டேட்டை பேஸ் பண்ணி இவங்க மேட்ச் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால சரி ஒரு நியூ ஃபேஸ் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நான் தேட்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் இருந்ததுனால சரி ஓகே தாமிரா சார் வந்து எனக்கு அந்த ஆடிஷன்லாம் பண்ணிவிட்டு ஓகே இவனை வச்சு மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சார் பட் என்னதான் நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அங்கே போய் நம்ம கற்றுக்கிறத விட ஒரு 2 லெஜெண்டோட சேர்ந்து பண்ணும்போது லைக் கண்டிப்பாக சில விஷயங்கள் அவங்க கிட்ட ஒரு சில ட்ரெய்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணியிருப்பீங்களா சார்? இந்த மாதிரி நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 விஷயம். வாட் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து பாலச்சந்திரன் சாரோட தான் ஷூட்டு. ஸோ பாலச்சந்திரன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் அவரை வந்து மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸ்பாட்டில் தான் நம்ம மீட் பண்ணோடனே அவர் வந்து கேட்டேன். அப்புறம் இந்த மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருப்பி வந்தோடனே வந்து யார் இவன் தானா வா வா. அப்போ வந்து கிளிசரின் போடாமே நான் அழுது நடிச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து எல்லோரும் கூப்பிட்டு மானிட்டரில் உட்காந்து பார்த்துட்டு நீ பெரிய நடிகனா கிளிசரின்லாம் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ தான் தாமிராஜ் சொன்னார் அவர் கிளிசரின் போட்டால் பிடிக்காது. ஸோ ஏன்னா நீ ஃபீல் பண்ணால் அது உணர்ந்து அழுகணும். அது என்ன கிளிசரின் போட்டு தான் அழுக வரணும். அப்போ நீ அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகலைன்னு எங்களெல்லாம் சொல்லுவார்றா. பட் உனக்கு நல்ல விஷயம் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாருன்னு. அதே மாதிரி இந்த பக்கம் பாரதிதாசரோட பார்த்தீங்கன்னா இவர் என்ன அவர் என்டையராக சவுண்டிங் அவரோட பாடி லாங்குவேஜ் வேறு. எனக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஆள். இவர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருப்பார். அவர் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஆள். ரெடி காமெடி ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டு இப்படியே பேசுவார். இவர் வந்து அவரும் நடிக்கணும். ஆனால் அவர் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக அவரோட முகபாவனைகள்லாம் பேசி நான் அவரே பார்த்துட்டு இருக்கிறேன். நடிக்க வேண்டியது மறந்துட்டீங்களா? இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார். ஆள் வந்து டேய் என்னடா டேக் போயின்னு இருக்குது, என்ன எங்கே பேச வேண்டிய டைலாக் எங்கடா எக்ஸ்பிரஷன் இதை பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு திரும்ப பண்ணார். 2 டேக் போச்சு, 3 டேக் போச்சா. அவர் என்ன பண்ணார், டப்புன்னு என்ன பண்ணார், டேய் கீழே கொடுறா. இப்போ கண்ணு கலங்கிருக்கணும். அந்த ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல இப்போ தாலி கட்டணுமா வேணாமா ஒரு டிசிஷன் இருக்கனால கீழே குண்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கூணி வச்சு தலையை அமுக்கி வச்சுட்டாரு. அமுக்கி வச்சுட்டு ஏன்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் தலைக்கு வந்துடும் அப்படிங்கிறனால தலையில் இப்படி நீங்கள் குனியை வச்சிட்டிங்கன்னா தலைக்கு பிளட் சர்க்கும். டக்குன்னு உடனே எழுந்திரிச்சு கேமரா ரெடி ஆக்ஷன் ரோலிங் அப்படின்னா எந்திரிச்சாரு. டப்புன்னு ஒரு அடி விட்டாரு. அப்படியே ஸோ அப்படியே முடிச்சு அப்படியே பண்ணாரு. சார் அதான் உண்மைதான் சார். இப்படி அமுக்கி நம்மளுக்கே ரெட் ஃபேஸ்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது அடிச்சுட்டு அதை அப்படியே பண்ண வச்சாரு. அதெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நடிக்க தெரியாதவங்களாம் அவங்க எப்படிலாம் வேலை வாங்கி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது வந்து இட் வாஸ் வெரி ஆசம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மெக்கானிசமாக அவங்களை எப்படி வேலை வாங்கணுங்கிறது வந்து அது பாரதிராஜா பாலாஜி சார் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா அப்போ இருந்து அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க. அதனால தான் நமக்கு ஒரு கமல் சார் ஒரு ரஜினி சார் கிடைச்சாங்க.